நாம வேத வசனத்துல அநேக காரியங்களை நாம தியானித்து கொண்டிருக்கிறோம். அதுல மிக முக்கியமான காரியம் மனம் திரும்புதலை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். இது யாரு முதல்ல பிரசங்கம் பண்றா அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டு நாட்களையும் மனம் திரும்புதல் குறித்து பேசி இருக்கிறாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய தாயின் வயிற்றுல பிறந்ததுல இருந்து மிக பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிற யோவான் ஸ்நானகனுடைய முதல் பிரசங்கம் மத்தேயுல எழுதப்பட்டிருக்கிறது. என்ன பிரசங்கம் பண்ணினார் என்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் கிட்டக்க இருக்குது. மனம் திரும்பும் பொழுதுதான் பரலோக ராஜ்யத்தை நாம் அடைய முடியும். பரலோக ராஜ்யம் என்பது யாருக்கு சொந்தமானது அப்படின்னு சொன்னா, மனம் திரும்புகிற ஒரு ஆளுக்கு சொந்தமானது என்பதை சொல்லுகிறார். அப்போ இந்த மனம் திரும்புதலை குறித்து தான் எல்லாரும் பேசி இருக்கிறாங்க. இந்த பூமியில வந்த அப்போஸ்தலர்களா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், எல்லாரும் எதை பத்தி தான் பேசி இருக்கிறார்கள் என்றால், மனம் திரும்புதலை குறித்து தான் பேசி இருக்கிறாங்க. ஏன் அப்படி பேசுனாங்க? இந்த உலகத்துல வேற எதையாவது பேசிக்கிட்டு இருந்திருக்கலாமே, இந்த உலகத்தினுடைய காரியத்தை குறித்து பேசி கொண்டு இருக்கலாமே, ஆசீர்வாதத்தை குறித்து பேசி கொண்டு இருந்திருக்கலாமே. ஆனா அவர்கள் அதை பத்தியெல்லாம் பேசாம நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதை குறித்து ஏன் பேசினார்கள் என்றால், மனம் திரும்புதல் மட்டுமே பரலோக ராஜ்யத்தை உங்கள் பக்கம் கொண்டு வரும். சரி பாருங்க, யோவான் ஸ்நானகன் மாத்திரம் இதை பேசல, இயேசு கிறிஸ்துவும் இதைத்தான் பேசினார். வாசித்து பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். அது முதல் இயேசு என்னத்தை பத்தி பேசுறாரு? இயேசு கிறிஸ்து பூமியில ஆசீர்வாதத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரா? அவர் என்ன பிரசங்கம் பண்ணினார் பாருங்க. எத்தனை மனுஷனுக்கு நீ அப்படியாவே இப்படியாவேன்னு பேசிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருந்தாரா? இயேசுதான் ஆசீர்வதிக்கிறவரு. யார் ஆசீர்வதிக்கிறவரு? தேவன் தான் ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வாதத்தின் ஊற்று அவர் தான். அவர் ஊற்று, அவர் தான் ஒவ்வொரு மனுஷனையும் ஆசீர்வதிக்கிறவர். அம்மா பிள்ளைங்களா, சிறு பிள்ளைகள் என்னிடத்துல வருகிறதுக்கு இடம் கொடுங்க, தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடைய சொல்லி அவர்கள் ஆசீர்வதிச்சார். அம்மா பிள்ளைங்களா, அப்பத்தை பிட்டு ஆசீர்வதிச்சாரா இல்லையா? அப்ப ஆசீர்வதிக்கிறது என்னன்னு தெரிஞ்சு இருந்துச்சுல, ஆசீர்வதிச்சார்ல. ஆனா அதை பத்தி பேசிக்கிட்டு ஆசீர்வதிச்சுக்கிட்டு அலைஞ்சாரா? இல்ல. எதை பத்தி பிரசங்கம் பண்ணுகிறார்? அப்ப அவருக்கு எது முக்கியமானது? மனம் திரும்புங்கள், அது முதல். அப்படின்னா என்ன அர்த்தம்? யோவான் ஸ்நானகனை பிடிச்சிட்டாங்க. யோவான் ஸ்நானகனை பிடிச்சு உள்ள வச்சதுனால இதுக்கடுத்து மனம் திரும்புதல் குறித்து என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. அவர் எங்க இருக்காரு? சிறைச்சாலையில் இருக்கிறாரு. உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு தெரியுங்களா? அந்த ஊழியத்தை அவர் தொடங்கிட்டார். அப்போ அவங்களுக்கு தெளிவா தெரியுது, இந்த உலகத்துக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டிய ஒரு பிரசங்கம் என்னன்னா, மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். அது முதல் எப்போ யோவான் ஸ்நானகனை பிடிச்சாங்களோ அது முதல் இயேசு கிறிஸ்து மனம் திரும்புதலை குறித்து என்ன பண்ணார்? பிரசங்கம் செய்தார். சரி, அவங்க மாத்திரம் தான் செய்தாங்களா அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் அதைத்தான் பேசுறாங்க பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல, அப்போலோ அப்படிங்கிற ஒரு பக்தி வைராக்கியம் உடைய ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனுஷன் என்ன செய்கிறான் அப்படின்றத பாருங்க. கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு, பாருங்க என்ன மார்க்கத்துல? கர்த்தருடைய மார்க்கத்துல நன்றாய் தெளிவாய் உபதேசிக்கப்பட்டவனா இருக்கிறான். அவன் என்ன சொல்றான் பாருங்க. யோவான் என்ன ஸ்நானம் கொடுத்தான்? மனம் திரும்புதலுக்கு என்று கொடுத்திருக்கிற அந்த ஞான ஸ்நானத்தை அவன் என்ன பண்ணி இருக்கிறான்? அப்போலோ பெற்று இருக்கிறான். பெற்ற உடனே அவன் என்ன செய்கிறான் பாருங்க. இருந்து
எப்படி இருதயத்துக்குள்ள அவனுக்குள்ள ஒரு அனல் வருது. என்ன வருதுன்னா, ஐயோ இவ்வளவு ஜனங்கள் என்ன பண்ணாம இருக்கிறாங்களே, மனம் திரும்பாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு ஆவியில் அவருக்குள்ள ஒரு வைராக்கியம் வருது. பாருங்க, மனம் திரும்பின ஆளுக்கு தாங்க ஆவியில் அந்த வைராக்கியம் இருக்கும், எல்லாருக்கும் இருக்காது. ஏன் எல்லாருக்கும் இல்ல? அது மனம் திரும்பின ஆளுக்கு மட்டும்தாங்க. மத்தவன் மனம் திரும்பல என்ற வைராக்கியம் இருக்கும். மனம் திரும்பாதவனுக்கு நான் நல்லா இருக்கிறேன், என் குடும்பம் நல்லா இருக்குது, என் பிள்ளைய நல்லா இருக்கான்னு போயிட்டே இருப்பான். அவன் மனம் திரும்பாதவன், அவன் உலகத்துக்காக வாழ்றவன். ஆனா நீங்களும் நானும், வேதம் சொல்லுகிறது உலகமெங்கும் போங்கள்னு ஏன் தேவன் சொன்னாரு? அந்த மனம் திரும்பின ஆள்கிட்ட தான் சொல்றாரு, நீதான்ப்பா சீசனா மாத்த முடியும்ன்ற. அப்ப நீங்கள் நானும், தேவன் என்ன சொல்றார் பாருங்க. அவன் அனல் உள்ளவனாய் என்ன பேசுறான்? அனல் உள்ளவனாய் பாருங்க, யாருக்கு அடுத்த காரியம்? கர்த்தருக்கு அடுத்த காரியம். தேவன் எப்படிப்பட்டவர், தேவனுடைய காரியம் எப்படி, தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து திட்டமா பேசுறான். திட்டமானா தெளிவா சொல்றான். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம தெளிவா பேசணும். தெளிவா திட்டமா இதாங்கன்னு உறுதிப்பட பேசுறான். தேவனுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டதுங்க, தெளிவா சொல்றோம். நான் சொல்லுகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க? கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை குறித்து திட்டமா என்ன பண்ணாங்க? பேசினாங்க. வாசி பாருங்க இன்னொரு வசனத்தை கூட. அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து என்ன பண்ணா பாருங்க, வாசிங்க. என்ன காரியத்தை குறித்து? தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து. பாத்தீங்களா எதை குறிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு? தேவனுடைய ஆலயத்துல எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க? தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியத்தை குறித்து. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் நீ அப்படியாவ, கர்த்தர் உன்னை இப்படி ஆக்குவாருன்னு சொல்லிட்டு பேசிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருந்தாரா? இல்லங்க, அவங்க எல்லாம் கிங்டம், காட்ஸோட கிங்டம் ஒண்ணு வருது, தேவனுடைய ராஜ்யம் ஒண்ணு வரப்போகிறது, தேவனுடைய நீதி ஒண்ணு வரப்போகுது, அதை பத்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவனுடைய ராஜ்யம் ஒண்ணு வரப்போகுது. இந்த உலகத்துல இப்ப பார்க்கிற பிசாசின் ராஜ்யம் ஒரு நாள் அழியும், கட்டாயம் அழியும். ஆமா பழங்களா? இது பிசாசுடைய ராஜ்யம். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கின்றார். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த ராஜ்யத்திலிருந்து இன்னொரு ராஜ்யம் வர காத்து கொண்டு இருக்கிறோம். ஆமா இல்லைங்களா? அது நிச்சயம் இருக்குங்கன்ற, நிச்சயமா ஒரு ராஜ்யம் இருக்கு. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அந்த சிமியோன் என்ன பண்ணான்னா, தேவனுடைய ராஜ்யம் வர காத்து கொண்டு இருந்தான். தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? காத்து கொண்டு இருந்தான். அதனால அவன் சொல்றான், என் ரட்சணியத்தை என் கண்கள் என்ன பண்ணுச்சு? கண்டது, பார்த்துருச்சு, இந்த ராஜ்யத்தை பார்த்துருச்சு அப்படின்றான். என்ன அர்த்தம்? தேவன் தெளிவா பேசுகிறார். என்ன பேசுறான்னா, என் ராஜ்யம் ஒண்ணு இருக்குது, நிச்சயமா அந்த ராஜ்யம் ஒண்ணு வந்தே ஆகுன்றார். அப்ப நல்லா இருக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு திட்டமா தெரியும் அந்த காரியம். திட்டமா தெரியலன்னா நம்ம இதை சொல்ல முடியாது. நமக்கு தெரியும். அப்போ இந்த உலகத்துல பிசாசுடைய இருளின் அதிகாரம், இருளின் ராஜ்யம், நம்ம இல்லைங்களா, இருளின் ராஜ்யம் நடந்துகிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் பாவங்கள், அக்கிரமங்கள், துணிகரமான பாவங்கள், வித்தியாசமான வாழ்வு முறைகள் எல்லாம் வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 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 இருள் பிசாசானவன் எல்லாரையும் அவனுடைய ஆளுகைக்கு கீழே வச்சிருக்கிறான். நல்லா கவனிக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும். அவனுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு ஆள்களையும் கர்த்தர் விடுதலை ஆக்குவதற்காக வந்தார். விடுதலையாகி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு வந்துருன்றார். அப்ப தேவனுடைய ராஜ்யம் இப்ப பக்கத்துல நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இதுக்குள்ள வான்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அததான் சொன்னார் இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர்கள் அதைத்தான் பேசினாங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியம் என்னன்னா, நீ மனம் திரும்பினாதான் அதுக்குள்ள வர முடியும். ஆமென்.
சரி பாருங்க, இன்னும் வேற காரியம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:20 வாசிச்சு பாருங்க. பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி. பாத்தீங்களா, தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்து. அப்போ ஆலயத்துக்குள்ள போய் எதைத்தான் பேசினாரு? மனம் திரும்புதல்ல தான் பேசுறாரு. வீடுகள் தோறும் எதைத்தான் பேசுறாரு? மனம் திரும்புதலை குறித்து பேசுறாரு. உங்க வீட்டுக்கு போய் வேற வேற காரியத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரா? இல்லங்க. இருக்கிற வாக்கு தத்தத்தெல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டு இருந்தாரா பவுல்? எந்த வீட்டுக்கு போய் அப்படி அடிச்சு விட்டுக்கிட்டு இருந்தாரு? எங்க அடிச்சு விடல. அவர் தெளிவா சொல்றாரு, என்ன உபதேசம் பண்ணினார், என்ன பேசினார், எதை குறித்து பேசிக்கிட்டு இருந்தாரு, தெளிவா இருக்கணும். நான் என் வீட்டுல அதை பிரசங்கம் பண்ண இருக்குது. வெளியரங்கமாக எல்லார்ட்டையும் பேசணுமா? வெளியரங்கமா பேசணும். ஆமே. இன்னைக்கு வெளியரங்கமா பேசுறாங்களா? வெளியரங்கமா சொல்றார், வெளிப்படையா சொல்றார். மனம் திரும்பாட்டினா தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர மாட்டேங்க. அதெல்லாம் ஒளிவு மறைஞ்சு அப்படியே மெண்டு முழுங்கி எல்லாம் பேசல அவரு. ஆமா இல்லைங்களா? என்ன ஒரு ஆமன் சொல்ல மாட்டேன்றீங்க? சரி, இன்னொரு வசனத்தை வாசி பாருங்க. அங்க பேதுரு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:38 பேதுருவும் எதை குறித்து முதல் பிரசங்கம் பண்ணுகிறார். நான் இதெல்லாம் முதல்ல அவங்க பிரசங்கம் பண்றதெல்லாம் எதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் ஆமென். பாத்தீங்களா என்ன பேசுறாரு? எதை பத்தி? ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று. என்ன பிரசங்கம் பாத்தீங்களா? ஆசீர்வாதம் பத்தி பிள்ளை, நீ செழிப்ப உயர்வ அதை பத்தியே பேசிக்கிட்டு உட்காரல. அவங்க சபை மக்கள் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்த போகிற விஷயம் நிரந்தரமான வாழ்வு, சமாதானமான வாழ்வு எது கொண்டு வர போகுது என்றால் தேவனுடைய ராஜ்யம் தான் அதை கொடுக்க முடியும். நமக்குள்ள சமாதானம் வர போக அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ராஜ்யத்துக்கு வெளியில இருக்கோம் நம்ம வலைங்கள. அந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டா எல்லாம் அந்த ராஜ்யத்தினுடையதெல்லாம் பாத்துக்கிறோம். அம்மா வல்லைங்களா? என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேன்றீங்க? அம்மா வல்லைங்களா? இப்ப நீங்க ஒரு கிங்டம்குள்ள வந்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அந்த ராஜ்யம் பாத்துக்கிறோம், அந்த ராஜா பாத்துக்குருவாரு.